இருக்குது, அதுக்கு ஒரு பலன் இருக்குது, உள்ளார்ந்த பலன் ஒன்று இருக்குது. மேலோட்டமாக கலைத்துறைக்கு வர்றதுக்கு போதுமான தகுதி இருக்கிறதா சொல்லலாம் அந்த அமைப்பு. ஸோ இது போல் மச்சங்களை வச்சு சொல்லலாம். அதுவும் சாமுத்திரிக லட்சணத்தில் ஒரு பகுதி தான் மச்ச சாஸ்திரமும். ஆக கண்டிப்பாக ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்காம கூட அவங்களுடைய முகத்தை பார்த்து கூட அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்து சொல்லலாம். இப்போது நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் அல்லது சோசியல் மீடியாலெல்லாம் இமேஜின்னு சொல்கிறாங்களே, இமோஜின்னு சொல்கிறோம். அந்த பொம்மையெல்லாம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உணர்வுகள் தெரிய வருதா இல்லையா? ஒரு பொம்மையை பார்த்து அந்த உணர்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வாய் பகுதி இருக்குல்ல, இது கீழ் நோக்கி இருந்தால் என்ன அர்த்தம், மேல் நோக்கி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் அந்த சிரிப்புக்கிற மாதிரி பொம்மைலாம் நம்ம வரைய முடியும் இல்லையா? அந்த மாதிரி பொம்மை மாதிரி அதே மாதிரி தான் நீங்கள் வாயோட பகுதியோ அல்லது கண்ணோட பகுதியோ மூக்கு இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான அமைப்பு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும்னு அர்த்தம். சிரிச்ச முகமாக இருக்கிறாங்களா அல்லது சுடுசுடுன்னு இருக்கிறாங்களா, அது மாதிரியானதெல்லாம் அதில் தெரியும். ரெண்டாவது, இந்த பாடி லாங்குவேஜில் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? இப்படி வச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம், யோசிக்கிறாங்கன்னு அர்த்தமாக இருக்குது. கரெக்டாக? இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா தலைவலிக்குதுன்னு அர்த்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து படங்களெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். ரியலாகவும் அப்படி தான் இருக்குங்க. ரியலாகவும் அப்படி தான் இருக்கும். நம்மளை அறியாமலே அங்கே போகுங்க. நம்மளோட கை, நம்மளோட முகபாவனை இதெல்லாம் வச்சு ஒருத்தரோட முகபாவனை எல்லாம் வச்சுலாம் அவங்களுடைய சுபாவத்தெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நம்மகிட்ட சிரிக்கிறவங்க, மேலோட்டமாக சிரிக்கிறவங்க, உள்ளார்ந்து சிரிக்கிறவங்க, ஆத்மாத்மா சிரிக்கிறவங்க, மனசார சிரிக்கிறவங்க, அழுகுறவங்களையும் இல்லை வருத்தப்படுறவங்களையும் நம்ம அன்றாட நம்மளுடைய நண்பர்களில், உறவுகளில், சினிமாக்களில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதனால் அதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அவங்களோட சிரிப்போட ரகசியம் என்ன, அவங்க எந்த மாதிரியான கேரக்டர், அவங்களோட அழுகையின ரகசியம் என்ன, அவங்களோட குரலோட ஏற்ற இறக்கத்தோட ரகசியம் என்ன, கரகரான்னு இருக்கிற குரலோட ரகசியம் என்ன, அதோட குணாதிசயம் என்ன. தொண்டை கட்டின மாதிரியே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அவங்க பேச்சாளர் கிடையாது, ஆனால் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் தொண்டை கட்டின மாதிரியே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பிரச்சனையை உருவாகும். மச்சங்களை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மோசமான ஒரு அடையாளங்களை பற்றிலாம் மச்சங்களை கண்டுபிடிச்சேன். நான் ரொம்ப நல்ல ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கேங்கிட்ட அந்த மச்ச அடையாளங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்சவொன்னே ஐயோ இவங்க அந்த மாதிரி ஆளான்னு தெரிஞ்சு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த மச்சத்தை பற்றி பார்க்குறதெல்லாம் மறக்கணும்னு நினச்சிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் அதை பார்க்குறதில்ல.